Watch full episodes on Jio Hotstar. நான் கேள்விப்பட்டதை விட இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே. எக்ஸ்ட்ரீம் சிட்டில இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. மேஜிக்கல் இடம். இந்த ஃப்ரோசன் லேக்ல எல்லா ஸ்க்ரூஸும் டைட் ஆயிடுச்சு. என்னாச்சு சிவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை தேடிட்டு இருந்தோமோ அது கிடைச்சிருச்சு. என்ன சிவா, ஏதாவது ஐஸ்கிரீம் கார்னரா? இல்ல, ஐஸ்கிரீம் இல்ல, 100 இயர் ஓல்டு சப்மரீன் தான். அது ஃப்ரோசன் ஐலாண்ட்ல ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அப்புறம் இப்ப நாம அதை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ண போறோம். பிரமாதம் சிவா, கடைசியில நம்ம சப்மரைனை தேடிட்டோம். இது ரொம்ப மேஜிக்கல் மாதிரி இருக்கு. ஆமா, மேஜிக்கல் தான். ஆனா இப்ப இந்த 100 வருஷம் பழமையான அமேசிங் சப்மரீனை அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கான வேலையை நாம பாப்போமா? ஆனா எப்படி? நான் சொல்றேன், லெட்ஸ் கோ. இந்த ட்ரில்லர் மிஷினை வச்சு ட்ரில் பண்ணி நாம ஒரு டனலை உருவாக்கலாம். அப்புறம் அந்த டனலுக்குள்ள ஹாட் வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்மரீன் தானா அன்ஃப்ரீஸ் ஆயிடும். வாவ் சிப்பி, ஷபாஷ். இப்ப நாம பைப் மூலமா ஹாட் வாட்டரை சப்மரீன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் சப்மரீன் வெளியவும் சூடாயிடும், கூடவே உள்ளேயும் அது நல்லா அன்ஃப்ரீஸ் ஆயிடும். கேப்டன், நம்ம மறுபடியும் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கோம். ஆமா, எனக்கு ஏன் எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு ஒன்னும் புரியலையே. சீக்கிரம் வாங்க, எதிரிங்க தக்கிக்கிட்டு இருக்காங்க. அட்டாக்குக்கு தயாரா இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஏம் எக்ஸ்ட்ரீம் சிட்டி லீடரை நம்ம கைப்பற்றி கூட்டிட்டு போனோம். வாங்க. அந்த கேப்டனுக்கு உயிர் வந்துருச்சு. அப்ப சப்மரீனோட சேர்த்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுல ரோபோட்ஸும் ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க போல இருக்கு. நான் தான் கிங் கோகோ, எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட லீடர். நான் சப்மரைனை மட்டும் இல்ல, உங்க எல்லா ரோபோட்ஸையும் காப்பாத்தி இருக்கேன். கம் ஆன், மேல வாங்க. லீடரா? இதோ இருக்கார் லீடர். அந்த லீடரை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். வாங்க. ஓகே சார். ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்கு சிவா. சீக்கிரமா நம்ம ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா அவங்க நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. எங்க லீடர்? நான் தான் கிங் கோகோ. நீதான் லீடரா? இப்பதானே சொன்னேன் நான் தான் லீடர்னு. அநேகமா அவங்களுடைய காது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. கொஞ்சம் சத்தமாவே சொல்றேன், நான் தான் இந்த ஃபுல் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட லீடர். ஓகே, அட்டாக். நம்மளுக்கு லீடர் கிடைச்சிட்டாரு. அட்டாக் பண்ணுங்க. மிசைல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம ஷிப்பை திருப்பி ஆகணும். Thank God, நம்ம ஷிப்பை காப்பாத்திட்டோம். இந்த ரோபோட்ஸ் ஃப்ரீஸ் ஆகும்போது எந்த மிஷன்ல இருந்தாங்களோ என்னமோ அதே மிஷனை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? ஆனா இப்போ அதுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எதிரிங்க இல்லன்னு. இத பத்தி ஏதாவது யோசிச்சு ஆகணும். நம்ம கிட்ட ஒரே ஒரு மிஷன் தான் இருந்துச்சு. நம்ம இப்போ சப்மரீனை மேல கொண்டு போய் ஆகணும். அப்புறம் 1-to-1 ஃபைட் பண்ணி அந்த லீடரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் கோ.
ஏதாவது செய். நான் எந்த துரோகமும் செய்யல. நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிள் கூட ஆகல. சீக்கிரம் சிவா, இல்லனா கிங் கோகு நம்மளோட ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிடுவாரு. இப்போ நான் தான் அவங்களோட சப்மரீனுக்கு போயாகணும். ஏன்னா நாம அவங்களோட எதிரிங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னு நாம அவங்களுக்கு புரிய வச்சாகணும். அந்த செயினை உடைச்சு அந்த லீடரை பிடிங்க. கிங் கோகோ, உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது. சிவா, இவங்களோட மிஷன் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இவங்க கிங் கோகோவை தான் அவங்க எதிரியா நினைப்பாங்க. சிப்பி, நம்ம ரோபோட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு உடனே சிக்னல் அனுப்பு. அவள பழைய ரோபோட்ஸ் கிட்ட வயலன்ஸ் சிஸ்டம் எதுவும் இல்லையே சிவா. இது என்னால முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. ஒருவேளை மிஷினை சேஞ்ச் பண்ணணும்னா அப்ப நீயே தான் அங்க போய் அந்த சப்மரீனோட சென்ட்ரல் யூனிட்ல போய் இந்த சிப்பை இன்செர்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை ரீசெட் பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அட, சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க. நீங்க பயப்படாதீங்க கிங் கோகு, நான் உங்களை சமாளிக்கிறேன். பிரமாதம் சிப்பி. நட் போல்ஸ் மேல சத்தியமா சொல்ற, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. இப்போ நான் என்னோட ஏரோ கிளவுஸோட கலக்கலை காட்டுறேன். அட மை டியர் ரோபோட் ஃப்ரெண்ட், இங்க பாருங்க. நான் உங்களை துன்புறுத்துறதுக்காக இல்ல, காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இருங்க. டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டு அவனை அட்டாக் பண்ண. அநேகமா இந்த பையன் லீடரோட முக்கியமான ஆள் போல இருக்கு. இந்த பையனை தடுத்து நிறுத்தி ஆகணும். டேஞ்சர், டேஞ்சர். நான் சிவாவுக்கு உதவி செய்ய சப்மரீன் போய் ஆகணும். சிவா, நான் வந்துகிட்டு இருக்கேன். சிப்பி மை டியர் ஃப்ரெண்ட், வா இப்போ நம்மளோட வேலையை காட்டலாம். உங்க மிஷனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னோட மிஷன் என்னன்னா உங்களை காப்பாத்துறது தான். சிப்பி, இந்த சிப்பை எடுத்துக்கோ. சீக்கிரமா இந்த சிஸ்டம் ரீசெட் பண்ணு. ஓகே. இதோட பாடி எங்க இருக்கு? கிடைச்சிருச்சு. சரி வாங்க. சிப்பி, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. முடிஞ்சிருச்சு சிவா. இன்னும் 5 நிமிஷம் தான். சிவா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அநேகமா கேப்டன் ரீசெட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சொல்ல முடியும், கிங் கோகு மாதிரி ஒரு லீடரை நான் பார்த்தது
இல்ல கண்டிப்பா கிங் கோகோ தான் பெஸ்ட். எல்லாரை விட ஸ்மார்ட் கிங் கோகோ. இன்னும் கொஞ்சம் ஆயில் சாப்பிடுங்க. சிப்பி, நீ நேவல் ரோபோட்ஸோட புது மிஷன் என்னங்கறத செட் பண்ணிட்டல. அவங்களோட மிஷன் என்ன? அவங்க மிஷின் கிங் கோகுவை பாராட்டுறது அப்புறம் என்டர்டெயின் பண்றது. ஆஃப்டர் ஆல் இப்ப எனக்கு கூட கொஞ்சம் பிரேக் தேவை. அது தாத்தா, இந்த ஸ்டேடியமோட ஸ்டோரேஜ் யூனிட்ல கௌபாய் எங்க இருந்து வந்தாரு? இந்த ஸ்டேடியம் ஒரு காலத்துல கௌபாய்ஸோட மிகப்பெரிய இடமா இருந்துச்சு. ரோடியோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா கௌபாய் ரோபோட்ஸ் அப்புறம் அவங்க போன்ஸ ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சாங்க. எக்ஸ்ட்ரீம் சிட்டி இது எல்லாத்தையும் மியூசியத்துல காட்டுவாங்க. வா காட்டுறேன். எல் ராஞ்சோ அப்புறம் பிக் புல், இவங்க ரெண்டு பேரும் யாரு? எல் ராஞ்சோ அப்புறம் பிக் புல் காலங்காலமா ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. பிக் புல் இது வரைக்கும் வேற எந்த கௌபாயும் ரைட் பண்ணதே இல்ல. இது ரெண்டும் எப்பவும் பிரியாது. உங்க எதிரில இருக்குது ஃபேமஸ் எல் ராஞ்சோ அப்புறம் அவருடைய பிக் புல். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டில புல் ஃபைட்டிங் நடத்தினப்போ எல் ராஞ்சோ எப்படிப்பட்ட கௌபாய்னா அவரால மட்டும்தான் இந்த புல்ல சவாரி செய்ய முடியும். அப்பல இருந்து இந்த எல் ராஞ்சோ அப்புறம் இந்த புல் ஒன்னா தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நாங்க எல் ராஞ்சா அப்புறம் புல்ல மியூசியத்துக்கு எடுத்துட்டு போக வந்திருக்கோம். பிக் புல்லோட கண்ணுல ஏதோ லைட் எரிஞ்ச மாதிரி தோணுது. என்னவா இருக்கும்னு தெரியலையே. அட, இந்த மாட்டை கொண்டு போறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசு கனவை நிறைவேற்றிக்கிறேன்ப்பா. நானும் ஒரு ரேஞ்சர் மாதிரி இந்த பிக் புல் மேல சவாரி செஞ்சுக்கிறேன்ப்பா. தாத்தா, எங்களை இல்ல, அந்த பிட்புல் மேல சவாரி பண்ணுங்க. அட சிவா, சீக்கிரமா என்ன போட்டோ எடு. என்னாச்சு இதுக்கு? வேண்டாம் வேண்டாம், விட்டுடிய. என்ன விட்டு விட்டு விட்டு. கௌபாய்ஸோட ஒரு பழமொழி இருக்கு, எது சரியில்லையோ அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. என்னுடைய பிக் புல் எங்க இருக்கு?
என்கிட்ட இருந்து பிக் புல்ல யாரோட பிரிக்க முடியாது. என்னுடைய பிக் புல் எங்க இருக்கு? காப்பாத்துங்க. இவங்க 2 பேரும் எப்படி உயிரோட வந்தாங்க? அட என்னை இறக்கி விட்டு. யாராவது காப்பாத்துக்கப்பா. என்னுடைய பிக் புல்ல யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அட அவரு தெரியாம தாத்தா மேல அட்டாக் பண்ணிட போறாரு. சிவா, இது எனக்கு பகல்லே நட்சத்திரத்தை காட்டிருச்சு. அட இப்ப சொர்க்கம் கூட தெரியுது பாயா. அடடா எல் ராஞ்சோ சார், நான் உங்களோட சைடு தான் இருக்கேன், தெரியலையா? நீ தப்பான கௌபாய்ட்ட மோதிட்ட சின்ன பையா. இப்ப பார் நான் உனக்கு என்ன பண்றேன்னு. சின்ன பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, சிவா, அட சிவா, என்ன காப்பாத்து சிவா. நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன், தலைகீழ தொங்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்து. இது என்ன கீழே போடாம விடாது. என்ன காப்பாத்து சிவா. கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துவேன். நம்மள இந்த பிக் புல்லுகிட்ட இருந்து ஒரே ஒரு கௌபாயால தான் காப்பாற்ற முடியும். பிக் புல் மேல நான் மட்டும் தான் ரைட் பண்ணுவேன். இப்ப நான் உங்களுக்கு டின்னு கட்ட போறேன். என்ஜாய் பண்ணிக்க. சாரி தாத்தா, எனக்கு இப்போ உங்களோட கௌபாய் ஹேட் தேவைப்படுது. என்னுடைய பிக் புல், என்னுடைய பிக் புல். ஓ, அப்படின்னா எல் ராஞ்சோ தன்னோட ரெட் புல்காக தான் இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஓ நோ, இந்த பிக் புல் நேரா நியூக்ளியர் பிளான்ட்டோட எலக்ட்ரிக் சர்க்கிள் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. சிவா, ஆபத்து. அவை நியூக்ளியர் பிளான்ட். சிவா, பிக் புல்ல தடுத்து நிறுத்து. ஜிப்பி, எஜெக்ட் மிஷன் கௌபாய் காஸ்டியூம். நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துரு. ஐயோ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
அவ்வளவுதான் நண்பா. நீ இந்த பக்கமா வா. அங்க பாருங்க, சிவா பிக் புல்ல நியூக்ளியர் பிளான்ட் கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சிவா நல்ல வேலை தப்பிச்சேன். சின்ன வயசு கனவெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாராவது இந்த பிக் புல் மேல இருந்து என்ன இறக்கி விடுங்க. நான் கௌபாயாக விரும்பல. ரொம்ப பிரமாதம் பிக் புல். இப்போ நீ உன்னோட ஃப்ரெண்டான எல் ராஞ்சோவை மீட் பண்ணி ஆகணும். என்னுடைய பிக் புல். சிவா, நீ என்னுடைய பிக் புல்ல காப்பாத்திட்ட. நீதான் உண்மையான கௌபாய். உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லு. தேங்க்யூ எல் ராஞ்சோ. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் பிக் புல்ல ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, சரியா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.